நவம்பர் மாதம் 3ஆம் தேதிக்குரிய பரலோக மன்னா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. வசனத்திற்குரிய விளக்கம். சிலர் விழிப்புள்ளவர்களாய் இராமல் ஜெபிப்பதுண்டு. சிலர் விழித்திருந்தும் ஜெபியாமல் இருந்து தவறு செய்வதும் உண்டு. நம் இரட்சகர் இவை இரண்டையும் ஒன்றுபடுத்தி ஜெபம் செய்யும் முறையை இங்கே உணர்த்துகிறார். நாம் விழிப்புள்ளவர்களாய் இருந்து உலகத்திற்கும் மாம்ச இச்சைகளுக்கும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். விழிப்புள்ளவர்களாக தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் நம் இரட்சகரின் பிரசன்னத்தையும் புதிய பூமியின் மாற்றங்களை குறித்து அறிய வேண்டும். இவ்விதம் விழிப்புள்ளவர்களாக இருந்து இடைவிடாமல் ஜெபிக்கவும் வேண்டும். இதன் மூலம் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் நற்குணங்களும் வலுப்பெறும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக சேர்ந்தும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட ஜெபத்திலும் விழிப்புள்ளவர்களாக ஜெபிக்க வேண்டும். ஆமென்.